மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி அதிலையே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10-15 பல்லு பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் வதக்கலாம். கறிவேப்பிலை தேவையான அளவு, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த டைமில் கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசல் நல்லா கொதித்து சுண்டி வர டைம் அந்த அளவுக்கு சுண்டணும். உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணுமானா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே மீன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா அந்த புளி கரைசல் கொஞ்சம் நல்லா சுண்ட விடணும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மத்தி மீனை போட்டு கலரி விடணும். ரொம்ப போட்டு கலரக்கூடாது. கலர்னா மீன் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீன் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுமே தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு, சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு களிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.